ஹாய் ஆண்டி, வணக்கம். இன்றைக்கி நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? வணக்கம், வெல்கம் பேக் டு பானு குக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தேங்காய் பொடி. தேங்காய் பொடியா? தேங்காய் தொகையில் நான் கேள்விப்பட்டிருக்கேன். தேங்காய் பொடி இதனை மிளகா பொடி மாதிரி ஒரு வகை தொட்டுன்னு சாப்பிட்றதா இல்லை எப்படி இது? தேங்காய் பொடினா இப்போ ஏகாதசி விரதம்லாம் இருக்கிறவங்களுக்கு வந்து பத்து இல்லாமல் ரெடி பண்ணி வச்சுக்கிறது. 2 நாள் 3 நாள் கூட அது இருக்கும். அது வந்து சப்பாத்திக்கு, பூரிக்கு இதுக்கெல்லாம் வேணும். நம்ம வந்து அப்படியே தொட்டுண்டு சாப்பிட்லாம். அது ஒரு சுவையாக டேஸ்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து பொரியல் மேலே கூட தூவி கலந்துக்கலாம்னு நினைக்கிறேன்ல. நான் அந்த மாதிரி பண்ண முடியாது. அந்த மாதிரி இல்லை, அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. சாதாரணமாக நம்ம பூரிக்கு தொட்டுக்கலாம், இட்லிக்கு, சப்பாத்திக்கு. அதாவது மிளகா பொடி மாதிரி எண்ணெய் சேர்க்காம ராவா தொட்டுக்கலாம். ராவா தொட்டு சாப்பிட்டுக்கலாம். ஓகே ஓகே, சரி. இது எப்படி பண்ணுறது ஆண்டி? அதுக்கு உண்டான இன்க்ரீடியன்ஸ் பார்க்கலாம். சொல்லுங்கள். தேங்காய் 1 கப்பு. ஓகே. உளுத்தம்பருப்பு 1 டீஸ்பூனு. ஓகேங்க. மிளகா வத்தல் ஒரு 6. பெருங்காயம் ஜாஸ்தி இன்க்ரீடியன்ஸ் இல்லை, சால்ட்டு. ஓகேங்க. இவ்வளோதான், மொத்தம் 4 இன்க்ரீடியன்ஸ் தான். நம்ம இதை வச்சுட்டு பண்ணி சாப்பிட்டுக்கலாம். முதல்ல தேங்காய் வறுத்துக்கலாம். தேங்காவை தனியாக வறுத்துக்கணும். தேங்காவை தனியாக 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேங்காய் முதல்ல வறுத்துக்கணும். கொஞ்சம் பச்சை இது போகாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் கொஞ்சம் வறுத்துக்கணும். ஓ, தேங்காய் வந்து எவ்வளோ நேரம் வறுக்கணும்? ஒரு 2 மினிட்ஸ் வறுத்தா. இது வந்து மெயினாக அந்த பேச்சுலர்ஸ்க்கு வந்து ஈஸியாக இருக்கும். சப்போஸ் வந்துட்டு அதை அரைச்சி வச்சு ஒரு 2-3 நாள் யூஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ நாளுக்கு வரும்? 2-3 டேஸ் தான் வருமா, இல்லை எவ்வளோ நாளைக்கு இது நிற்கும்? அது நம்ம கொஞ்சம் தேங்காய் பொறுத்து. தேங்காய் வந்து கொஞ்சம் பதமாக வறுத்துட்டோம்னா 5 or 6 டேஸ் கூட இருக்கும், 1 வீக் கூட இருக்கும். தேங்காய் வந்து பச்சையாக போட்டோம்னா ஒரு 2 நாள் கூட தாங்காது. கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். கொஞ்சம் நல்லா அந்த தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு வருது தேங்காய் வறுக்கும்போது. இது எந்த எண்ணெயில் வறுக்கணும்? தேங்காய் எண்ணெயில் தான் வறுக்கணுமா, இல்லை நார்மல் ஆயில்? நார்மல் ஆயில், குக்கிங் ஆயிலே. குக்கிங் ஆயிலே. நார்மலாகவே நம்ம யூஸ் பண்ணுறது வந்து நல்லெண்ணெய், இதயம் நல்லெண்ணெய் இதான் யூஸ் பண்ணோம். முக்கால்வாசி நல்ல எண்ணெயை யூஸ் பண்ணால் தான் நல்லது. நெய் கூட கொஞ்சம் இதுவாக இருக்கும், ஃபேட் ஐட்டமாக இருக்கும். இது தேங்காய் வந்து நல்ல கொலஸ்ட்ரால் தேங்காய் வந்து, அதனால் ஒன்றும் பிரச்சனை, தேங்காய்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சுகர்காரங்க தேங்காய் சாப்பிடக்கூடாதுன்றாங்களா, அந்த மாதிரி ஏதாவது? அது சாப்பிடக்கூடாதுன்னு இல்லை, அது வந்து இந்த ஐட்டம், அது வந்து கொலஸ்ட்ரால், அதான் நல்ல கொலஸ்ட்ராலுங்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் அதுவும் நல்லதானாலும் ஜாஸ்தியாக இருக்கக்கூடாது, கெட்டதானாலும் ஜாஸ்தி ஒரு அளவாக சேர்த்து எல்லாமே நார்மலாக இருந்தால் உடம்புக்கு நல்லதாக இருக்கும். ஓகேங்க. இப்போ தேங்காய் வறுத்துட்டிங்க, அதை எடுத்து நம்ம தனியாக வச்சுக்கலாம். தேங்காய் வறுத்துட்டு அதுக்கு அடுத்து உளுத்தம்பருப்பு. எண்ணெய் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜாஸ்தி யூஸ் பண்ணலை. எண்ணெய் ஜாஸ்தி தேவையில்லை, ஓரளவுக்கு இருந்தால் ஓரளவு இருந்தால் எண்ணெய் ஜாஸ்தி. நம்ம இதெல்லாம் ஒன்றாவே போட்டு வறுத்துடலாம். தேங்காய் மட்டும் தான் தனியாக போட்டு. தேங்காய் மட்டும் தான் தனியாக. உப்பு இதுக்கும் வந்து அரைக்கும் போது தான் போடுவீங்க? உப்பு அரைக்கும் போது தான். வதக்கிட்டீங்களா? ஸோ இப்போ நம்ம இதை போயிட்டு அரைச்சி வர போகிறோம். இது ரெடி ஆயாச்சு, நம்மளுடைய ட்ரை தேங்காய் பொடி.